இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ஞானத்தையும் நேர்மையும் நீதியும் கொண்டு ராஜராஜ சோழன் பிறந்த அந்த சதய நட்சத்திரத்தை உள்ளடக்கிய கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கின்றது என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும், உங்களுக்கு நல்ல சத்தம சாணத்திலும் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது, குரு பகவானுடைய அருக்கடாட்சத்தில் கொஞ்சம் பார்வையும் பரப்புகின்றது. ஆகவே கீழ யுகத்திலிருந்து குறுக்கேது பார்வைகள் பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால், நீங்கள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் வாழ்வியலும் அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, வீடு மாற்ற பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் வெளியில் மனப்பிரச்சனையிலிருந்து முக்கியமாக வெளியில் பிரம்மாண்டமான வெற்றி அடைவீர்கள் என்பவர்களே. உங்களுக்கான ஐஸ்வர்ய தெய்வம் நாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபடுங்கள். திருப்பாம்பரத்தில் இருக்க ராகுகேது பகவானை வழிபடுங்கள். கும்பராசிக்காரர்கள் உங்களுக்குள்ள அஷ்ட பைரவரை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கை ஆனந்தம் ஐஸ்வர்யம் கொடுக்கும். உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் கேதார்நாத் மலை உச்சியில் இருக்கின்றது. அதையும் வழிபட்டு வாருங்கள். எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கு அமைதி ஒரு வழிகாட்டுகின்றேன். விஜய் போய் எந்த நேரத்தில் தொட்டாரோ வேலை, அந்த நேரத்தில் அவர் உச்சத்துக்கு சென்றால், அது மாதிரி எந்த நேரத்தில் சென்று இந்த தெய்வங்களை வழிபட்டு உங்களுக்குன்னு யோகதாரையில் போய் உங்களுக்கான யோகலத்தில் வரும்போது நீங்களும் உச்சத்தை தொடுவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற என்பதை மேலும் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் நியூமராலஜிப்படி, அஸ்ட்ரோ நியூமராலஜிப்படி, ஜோதிடப்படி வழிகாட்ட அமைதகாரா காத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். வாழ்வல் முடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.